மீனவர் கைது விவகாரம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மீனவர்கள் நலனுக்கு கடிதம் மட்டும் போதுமா? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கிண்டி ரேஸ்கோர்ஸில் நீர்நிலையை உருவாக்கலாம். பசுமை தீர்ப்பாயம் கருத்து. மசோதாக்களை காரணமின்றி ஆளுநர் நிறுத்தி வைக்கிறார். அப்பாவு குற்றச்சாட்டு. முதல்வர் ஸ்டாலின் உறுப்பு தானத்திற்கு பதிவு செய்துள்ளார். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. திண்டுக்கல்லில் கேரள மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. காவல்துறையினர் விசாரணை. காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. என்கவுண்டர் குறித்து அமைச்சர் எல். முருகன் கருத்து. தாவேகா மாநாட்டிற்கு வரும் கட்சி தோழர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது. புசி ஆனந்த் அறிவுரை. சிறுவர்கள் ஆபாச படத்தை சேமித்து வைத்தாலும் பார்த்தாலும் போக்சோ பாயும். உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. சத்தீஸ்கரில் மின்னல் தாக்கி 8 பேர் பலி, ஒருவர் படுகாயம். சந்திரனில் பெரிய பள்ளம் கண்டுபிடித்த சந்திரயான் 3 பிரக்யான் ரோவர். அனைத்து நாடுகளுடனும் ஒன்றிணைந்து செயல்படுவேன். இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்ற பின் அனுரகுமார திசநாயக்க பேச்சு. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல், 50 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.